أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج تبصرة وذكرى لكل عبد منيب ونزلنا من السماء ماء مباركا فأنبتنا به جنات وحب الحصيد والنخل باسقات لها طلع نضيد رزقا للعباد وأحيينا به بلدة ميتا كذلك الخروج كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய இந்த பயான் நிகழ்ச்சிகளில் மிக முக்கியமான சில விடயங்களை இங்குள்ள மௌலவிமார்கள் உங்களுக்கு எடுத்து வைக்கின்றார்கள். அந்த தொடரிலே இந்த சமுதாயத்தில் புதிதாக உருவாகி முஸ்லிம் சமுதாயத்தில் நுழையக்கூடிய சில பிதஅத்துகளை அல்லது சில வழிகேடுகளை சுட்டிக்காட்டுவது, அதை பற்றி தெரியப்படுத்துவது நாங்கள் எங்களுடைய இஸ்லாத்தையும் ஈமானியத்தையும்
பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என கருதுகின்றேன். அதனால் சமகாலத்தில் தௌஹீதின் பெயரால் குர்ஆன் சுன்னாவினுடைய தூய பிரச்சாரம் என்றதன் பெயரால் எங்கள் சமுதாயத்தில் நுழைந்து வரக்கூடிய சில வழிகேடுகளை உணர்த்தலாம் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எதிர்பார்க்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நமக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே நபிகளாரின் முன்னிலையில் சில வழிகேடுகளின் ஆரம்பம் உருவாகின்றது. அந்த வழிகேட்டின் பின்னணியில் உருவானவர்கள் ஹவாரிஜிகள் என்று நாம் அறிவோம். இதை பற்றி பல ஹதீஸ்கள் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் வருகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனிலிருந்து பதனிடப்பட்ட தோலிலே தங்க கட்டிகளை சிலதை அனுப்பி வைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை 4 பேருக்கு மத்தியில் பிரித்தார்கள். உயைனா, அக்ரா, ஜெயித், 4வதால் அல்கமா அல்லது ஆமிர் என்று அறிவிப்பாளர் சொல்கிறார். இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிக்கின்ற போது ஒரு சஹாபி சொன்னார், இவர்களை விட நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிற்று என்று நபிகளார் ஏதோ தகுதியற்றவர்களுக்கு பங்கு வைப்பதை போன்று அவருடைய அந்த வார்த்தை இருந்தது, நபிகளாருக்கு எட்டிவிட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அலா தஅமனூனி வஅமீனு மன் பிஸ்ஸமா, நீங்கள் என்னை நம்பாமல் இருக்கிறீர்களா? நான் வானத்தில் உள்ளவனுக்கு நம்பிக்கையானவனாக இருக்கிறேன். காலையிலும் மாலையிலும் என்னிடத்தில் வானத்தின் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு ரசூலுல்லாஹ் சொன்னபோது அங்கே இருந்த ஒரு மனிதர் சொன்னார், அவர் தாடி அடர்த்தியாக இருந்தார், தலை முழுமையாக வலித்திருந்தார். வேறு அறிவிப்பில் துல் குவைஸ்ரா என்று அவருடைய பெயர் வருகின்றது. அல்லாஹ்வின் தூதரே இத்தகில்லா என்றார். அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்றார். யார்? துல் குவைஸ்ரா நபிகளாருக்கு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். வேறு அறிவிப்பில் நேர்மையாக பங்கு வையுங்கள் என்று கூறுகிறார். அப்போது அங்கே இருந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே இவருடைய கழுத்தை வெட்டட்டுமா என்று கேட்கிறார்கள். இல்லை, அவர் தொழக்கூடியவராக இருக்கிறார், அதனால் வெட்ட வேண்டாம் என்றதை நபிகளார் கூறுகிறார்கள். தொழுபவர் முஸ்லிம், அவர் காபிர் அல்ல. அப்ப அவர் கேட்கிறார், எத்தனையோ தொழுகையாளிகள் உள்ளத்திலே இல்லாததை பேசுகின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள், மக்களின் உள்ளங்களை பிளப்பதற்கு நான் ஏவப்படவில்லை, அவருடைய வயிறுகளை பிளந்து பார்ப்பதற்கு ஏவப்படவில்லை. வெளியிலே அவர் தொழுகிறார், அதனால முஸ்லிம், நம்ம அவரை வெட்டேலாது, அவர் காபிர் இல்லையே, இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி போகவில்லை என்கிறதை அவர்களை சுட்டி காட்டுகிறார்கள். பின்னர் அவர் அந்த மனிதர் போய்விடுகிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இவருடைய பின் சந்ததியிலே சிலர் தோன்றுவார்கள், அல்லாஹ்வின் வேதத்தை ரொம்ப ஓதுவார்கள், இந்த நேரமும் வேதத்தை ஓதுவார்கள், ஆனால் அவர்களுடைய விளக்கம் அவர்களின் தொண்டக்குழியை கடந்து விட மாட்டாது. குர்ஆனை ஓதுவார்கள்,
ஆனால் அவர்கள் அந்த குர்ஆனுடைய உண்மையான விளக்கத்தை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்பதை அங்கே ரசூலுல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஒரு பிராணியிலே அம்பை எய்தால் வேகமாக வரக்கூடிய அம்பு அந்த பிராணியை எவ்வாறு பொத்துக்கொண்டு வெளியில் வருமோ அதே மாதிரி இவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்று சொன்னார்கள். வேறு சில அறிவிப்புகளில் அந்த கூட்டத்தினருடைய அடையாளம் அவர்கள் தலையை சிரைப்பவர்களாக இருப்பார்கள் என்று வருகிறது புகாரியிலேயே. இன்னும் சில ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அவர்களை அடைந்தால் ஆதுக்கிளையினரை அடியோடு அல்லாஹ் அழித்ததை போன்று நான் அழித்து விடுவேன் என்றார்கள். அதாவது ஆதுக்கிளையினரை அல்லாஹ் அழித்தது என்பது வேறு, நபிகளார் அவர்களை அடியோடு அழித்து விடுவார்கள், கொலை செய்து விடுவேன், யாரையும் அவர்களை மிச்சம் வைக்காமல் என்கிற கருத்தை அங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். அந்த சமூகம் தொழமாட்டார்களா? தொழுவார்கள். அதை ரசூலுல்லாஹ் இவ்வாறு சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய தொழுகையை அவர்களுடைய தொழுகையோடு ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுடைய தொழுகையை நீங்கள் இலகுவாக சிறுசாக கருதுவீர்கள், உங்களுடைய நோன்பை சிறுசாக கருதுவீர்கள், உங்களுடைய அமல்களை சிறுசாக கருதுவீர்கள் என்பதற்கான வார்த்தை பிரயோகங்களை அந்த கருத்துக்குரிய செய்திகளை சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு ரொம்ப வணக்கசாலியாக இருப்பார்கள். வேறு சில அறிவிப்புகளில் அவர்கள் முஸ்லிம்களை காவிர்களை சிலை வணங்கிகளை விட்டுவிட்டு முஸ்லிம்களை காவிராக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். முஸ்லிம்களை காவிராக்குவார்கள், அதாவது கொலை செய்வார்கள், சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள். இந்த கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவர்களைத்தான் ஹவாரிஜிகள் என்று நாங்கள் அறிகின்றோம். புகாரி இமாம், முஸ்லிம் இமாம் ரஹ்மத்துல்லாஹ் ஹவாரிஜிகளை பற்றிய கூற்றுகளை சொல்கிற போது இந்த ஹதீஸ்களை முன்வைக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய காலத்திலே இவர்கள் தோன்றினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களோடு யுத்தம் செய்தார்கள். நபிகளார் அவர்களிலே சென்ற ஒரு அடையாளம், இரண்டு தோள்புயத்தில் ஒரு புயத்திலே பெண்ணினுடைய மார்பகத்தின் பகுதியை போன்று இருக்கும். அந்த அடையாளத்துக்குரியவர் அந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டார். அதாவது ஒரு மனிதரை கொண்டு வரப்பட்டது. நபிகளார் வர்ணித்த அந்த வர்ணனை இருந்ததை பார்த்தேன் என்று அங்கே அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இவ்வாறு அந்த மாதிரியாக வணக்கவாளிகளான ஒரு சமுதாயம் உருவானார்கள். ஆனால் நபிகளார் அவர்களை தொழக்கூடியவர்கள் என்று சொல்லியும், நோம்பாளிகள் என்று சொல்லியும், இபாதத்தாளிகள் என்று சொல்லியும் அவர்களை கொலை செய்வேன் என்று கூறினார்கள். ஏன்? அவர்கள் முஸ்லிம் உம்மத்தை காபிராக்குவார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக போர் தொடக்கினார்கள். அவர்களுடைய பார்வையிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியாயமற்றவர். நபிகளாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே நியாயமற்றவராக அவர்களில் ஆரம்ப கர்த்தாவாக எவரின் பின்னணியில் உருவாவார்கள் என்று சொன்னார்களோ அவர் நபியை கண்டு இத்தகில்லா என்று சொல்லிவிட்டார், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று. அன்பிற்குரிய சகோதரர்களே, தங்களுடைய சொந்த சிந்தனைக்கு
நபிகளாருடைய செயல் நியாயமற்றதாக தென்பட்டது. இவர்களைத்தான் ஹவாரிஜிகள் என்று காண்கின்றோம். அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்கப்பட்டது. இவர்களுக்கு இன்னொரு பெயர் வரலாற்றிலே ஹரூரியா என்று சொல்வது. நஹர்வான் என்ற இடத்திலே அவர்களோடு யுத்தம் நடந்தது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை சந்தித்து அவர்களுடைய வழிகேடுகளை அவர்களுக்கு உணர்த்தினார்கள். சுமார் 5000 பேர் மட்டில் இருந்தார்கள். அதில் ஒரு சாரார் தௌபா செய்து கொண்டார்கள். தௌபா செய்யாமல் அதே கொள்கையில் இருந்தவர்களுக்கு எதிராக யுத்தம் நடந்தது. அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஏன்? அலி ரலியல்லாஹு அவர்கள் இவர்கள் தொடர்பாக அறிவிக்கின்ற போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை சொல்லி, இவ்வாறானவர்களை கொலை செய்வதில் நன்மை இருக்கிறது என்று சொல்லி அந்த செய்தியை சொல்லி அவர்களை கொலை செய்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே முதலாவதாக இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் உண்மையான தூய்மையான கொள்கை நபிகளார் காட்டிய கொள்கைக்கு எதிராகவும் தாங்கள் தங்களுடைய சிந்தனைக்கு சரியாகப்பட்டதை மார்க்கமாக எடுத்துக்கொண்டு போன அந்த சமுதாயம் ஹவாரிஜிகள். அவர்கள் ரொம்ப பேணுதலானவர்கள், ஆனால் மிதவாதிகள். எல்லைக்கு மேல் போனார்கள். நபிகளார் காட்டிய எல்லையோடு நிற்கவில்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, இது போன்ற முஸ்லிம்களை காபிராக்குகின்ற சிந்தனை குர்ஆன் சுன்னாவினுடைய தெளிவான ஆதாரங்கள் இல்லாமல் அந்த சிந்தனை போக்கு எங்களுடைய சமுதாயத்திலும் ஆங்காங்கே குர்ஆன் சுன்னாவாதிகள் என்பவரிடம் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக எங்களுக்கு அரபுலகம் ஏனைய முஸ்லிம் சமுதாயம் செய்வது தெரியாவிட்டாலும் தமிழ் பேசும் முஸ்லிம்களுக்கிடையில் இது போன்ற சிந்தனைகள் ஏற்பட்டு ஆங்காங்கே இவ்வாறு இருப்பதை அறிகிறோம். இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய வழிகேடான கொள்கை நுழைந்தது. பகுத்தறிவாதம் பேசக்கூடிய அந்த கொள்கை. இந்த கொள்கை பேசியவர்களை முஅ்தஸிலாக்கள் என்று நாங்கள் அறிவோம். முஅ்தஸிலாக்கள், இந்த முஅ்தஸிலாக்கள் என்றால் சுருக்கமாக எங்களுக்கு தெரிஞ்சது பகுத்தறிவாதிகள். அதாவது குர்ஆன் சுன்னாவினுடைய ஆதாரங்கள் எப்படி இருந்தாலும் தங்களுடைய சிந்தனைக்கு அது சரியாகப்பட வேண்டும். எதை சிந்தனை சரியாக காணுகிறதோ அதுதான் நல்லது, அதுதான் மார்க்கத்துமாகும். எதை சிந்தனை பிழையாக காண்கிறதோ அது கெட்டது, அது மார்க்கமாகாது என்கிற ஒரு சித்தாந்தம். இந்த கொள்கை வாசில் இப்னு அத்தா என்கூடிய ஒருவரிடமிருந்து இது உருவாகின்றது. வரலாற்றாசிரியர்கள் என்ன கூறுகிறார்கள்? ஹசனுல் பஸரி ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய சபையிலே, அவர் ஒரு தாபியின் ஹதீஸ் கலை அறிஞர் இருந்த வாசில் இப்னு அத்தா என்பவர், அவருடைய மாணவனாக இருந்தவருக்கும் உஸ்தாதுக்கும் இடையில் ஒரு வாதம். அதில் என்ன? பாவம் செய்யக்கூடிய ஒருவன் பெரும் பாவம் செய்கிறான், அவனை நாங்கள் ஃபாசிக் என்று சொல்வோம். இவன் காபிரா முஸ்லிமா? காபிரா முஸ்லிமா? இந்த வாசில் என்ற அவர் சொன்னார், அவர் காபிரும் அல்ல முஸ்லிமும் அல்ல. அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தைன், இரண்டுக்கும் இடையில் உள்ள ஒரு படித்தரம் என்ற ஒரு கொள்கையை வைத்தார். இதில் ஏற்பட்ட அந்த தர்க்கத்தில்
அவர் வெளியேறிவிட்டார். அவரை பற்றி எழுதுகின்ற போது அவர் ரொம்ப பெரிய கெட்டிக்காரர், ரொம்ப வாய்மை உள்ளவர், பேச்சாற்றல் உள்ளவர், நல்ல பேசும் டேலண்ட் உள்ளவர். இவரிலிருந்து பிரிந்ததுதான் இந்த முஅ்தஸிலாக்கள் என்பவர்கள். இவர்கள் புத்தியை, பகுத்தறிவு என்கிற அந்த விடயத்தை மார்க்க விடயங்களை தீர்மானிப்பதற்குரிய ஒரு மெயின், ஒரு அளவுகோலாக வைத்தார்கள். அதனால் தெளிவாக குர்ஆனில் வந்த பல விடயங்களை அவர்கள் அதற்கு வழிந்துரை கொடுத்தார்கள், ஏற்க மறுத்தார்கள். ஹதீஸில் வந்த விடயங்களை மறுத்தார்கள். பகுத்தறிவாதம் பேசியது முதலாவது இபிலிஸ். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். அவன் என்ன சொன்னான்? நான் இவ்வாறு ஒரு மனிதனை படைக்கிறேன் மண்ணினால். فَإِذَا سَوَّيْتُهُ وَنَفَخْتُ فِيهِ مِنْ رُوحِي فَقَعُوا لَهُ سَاجِدِينَ. நான் அவரை படைத்து அவர்களே எனது ஆன்மா உயிரை ஊதிவிட்டால் அவருக்கு நீங்கள் சிரந்தாழ்த்துங்கள் என்றான். எல்லா மலக்குமார்களும் சிரந்தாழ்த்தினார்கள். இபிலிஸ் பெருமை அடித்தான், அவன் நிராகரிப்பாளர் என்று ஆகிவிட்டான். அல்லாஹ் அப்ப இபிலிஸை பார்த்து கேட்கான், மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா கலக்து பியதைய, எனது இரு கரங்களால் நாம் படைத்ததற்கு நீ சிரம் தாழ்த்துவதற்கு உன்னை தடுத்தது என்ன என்று கேட்டான். அவன் வைத்தான் வாதம், அன கைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன் என்றான். அதுக்கு காரணம் என்ன? கலக்தஹு மின் தீன், அவரை நீ மண்ணால் படைத்தாய். கலக்தனி மின் நார், என்னை நெருப்பால் படைத்தாய். என்னை நெருப்பால் படைத்தாய், ஆனால் நான் சிறந்தவன். அவரை மண்ணால் படைத்தாய், அதனால் அவர் சிறப்பு குறைந்தவர் அல்லது சிறப்பில்லாதவர் அவனுடைய பார்வையிலே. தனது சுய சிந்தனையை, அவனுடைய பகுத்தறிவு கட்டியதை வைத்து அல்லாஹ்வின் கட்டளைக்கு முன் இபிலிஸ் செறிவலை பார்த்தான். படைத்த ரப்பு ஒன்றை சொன்னால் அது நமக்கு சரியாகப்படலாம், பிழையாகப்படலாம். ரப்பு எமக்கு எதையும் நல்லதையே சொல்வான் என்று எஜமானன் சொன்னான் என்பதற்காக அந்த எஜமானனுக்கு அடிபணிவது, அதற்கு பேர்தான் உபூதியத், அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தை எஜமானன் சொன்னான் என்பதற்காக வெளிப்படுத்துகின்ற அடியானுக்குத்தான் அப்து என்று சொல்வது, அடியான். அந்த செயற்பாடுக்குத்தான் இபாதத் என்று சொல்வது. எல்லாம் ஒரே சொல்லிலிருந்து வருவது. அப்துன், இபாதத்துன், உபூதியத்துன். ஆனால் தான் நாங்கள் ஈயாக்க நஅபுது என்று கூறுகிறோம். உனக்கே அடிபணிகிறோம், உன்னையே வணங்குகிறோம். எனவே எஜமானனான ரப்பு, அவனிடத்தில் பகுத்தறிவாத நாம் பேச இயலாது. முதலாவது பேசினான் இபிலிஸ். நெருப்பு சிறந்ததா, மண் சிறந்ததா? அல்லாஹ்வின் பார்வையில் இரண்டும் அவனின் படைப்பு. எது சிறந்தது, எது சிறப்பில்லாதது என்பது அங்கே அல்லாஹ்வினால் சொல்லப்படவில்லை. ஒரு இடத்திலே நெருப்பு பத்துகிறது, மண்ணை தூக்கி போட்டால் நெருப்பு நூந்து விடுகிறது. அதை வைத்து மண் சிறப்பென்று வாதிடலாம். இன்னொரு இடத்திலே மண்ணை ஒரு பொருளாக மாற்றுவதற்கு நெருப்பை பாவிக்கலாம். இந்த வாத பிரதிவாதம் இது மனிதன் எப்படியும் பாதித்து செல்லலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில் எல்லாம் படைப்பு. அவன் இவ்வாறு பகுத்தறிவு பாவித்து இறைவனுடைய கட்டளை என்று ஒதுங்கிக் கொண்டான். ஆனால் அல்லாஹ் அவனை பார்த்து என்ன சொன்னான்? ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக ரஜீம், இங்கே இருந்து நீ வெளியரங்கு, நீ எடுத்தறியப்பட்டவன். வைன்ன அலைக லவுன் லஅனதி இலா யௌமித்தீன், கியாம நாள் வரையும் உன் மீது எனது சாபம் உண்டாகும்.
இது அல்லாஹ் அன்று கொடுத்த சாபம். கியாம நாள் வரையும் அல்லாஹ் ஒன்றை சொன்னால் குதர்க்கம் செய்து அதிலிருந்து வெளியேறக்கூடாது. இன்று நாங்கள் பகுத்தறிவாதம் எத்தனை விடயங்களில் பேசுகிறோம். வியாபாரிகள் பலர் இருக்கிறோம். எங்களுக்கு வட்டி எடுக்கக்கூடாது என்பது தெரியும். அந்த வேளையில் ஒரு காரியத்தில் ஈடுபட போகிறோம். அதை சிலர் வட்டி என்கிறார்கள், இன்னும் சிலர் ரீசன் சொல்கிறார்கள். மனம் உறுத்துகிறது. நாங்கள் அந்த காரியத்தில் ஈடுபடுவதற்காக ஒரு பக்கம் இறைவனுடைய நியாயத்தை தள்ளிவிட்டு பகுத்தறிவாதம் பேசி அந்த வட்டியை ஹலாலாக்கிக் கொள்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுவெல்லாம் இபிலீசினுடைய வேலை, அவனை சார்ந்தவர்களின் வேலை. அப்பா அந்த இபிலீஸ் அல்லாஹ்விடத்தில் கேட்டான், ரப்பி ஃபஅன்லிர்னி இலா யௌமி யுபாஸூன், இவர்கள் எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு நீ டைம் தரணும், என்ன நீ முடிச்சிடக்கூடாது, அதாவது கியாம நாள் வரை எனக்கு டைம் தரணும். அல்லாஹ் அப்போது அவருக்கு டைம் கொடுத்தான். அப்பா அவன் சொன்னான், கால் ஃபபிஇஸ்ஸதிக லஅுக்வியன்னஹும் அஜ்மஈன், உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக அனைவரையும் நான் வழிகெடுப்பேன் என்றான். அவன் யாரோடு பேசுகிறான்? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அல்லாஹ்வின் ஒரு கட்டளையை நிராகரித்தான். அதற்கு அவனுடைய பார்வையில் கீழான ஒருவருக்கு சிரம் தாழ்த்த வேண்டும், அது அவனாக எடுத்த முடிவு. அல்லாஹ் இல்லை என்று இப்லீஸ் சொல்லவில்லை, அல்லாஹ் ரெண்டு என்றும் சொல்லவில்லை, அல்லாஹ்வோடு இன்னொரு அல்லாஹ்வின் பலம் கொண்டவர்கள் இருக்கார் என்று கூட சொல்லவில்லை. எங்களுடைய மக்கள் அறியாமல் இன்று அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியங்களை, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாஹ்விற்கு செய்கிறார்களே, இப்படி அவன் செய்யவில்லை. மாறாக ஒன்லி ஒன் கமாண்ட், அல்லாஹ்வின் ஒரு கட்டளைக்கு அவன் தனது பகுத்தறிவால் மாறு செய்கிறான். அந்நேரம் சொன்னான், இல்லா இபாதக்கல் மின்ஹுமுல் முஹ்லிசீன், அவர்களில் இஹ்லாஸ் உள்ள உன்னுடைய அடியார்களை தவிர என்று இப்லீஸ் அவன் அன்று எடுத்த வாக்கின் பேரில் இன்று வரை அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். கியாம நாள் வரை பகுத்தறிவாதம் பேசி அல்லாஹ்வின் கட்டளையிலிருந்து தூரமாகிறவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் அப்போது சொன்னான், லஅம்லஅன்ன ஜஹன்னம மின்க வ மிம்மன் தபிஅக மின்ஹும் அஜ்மஈன், ஒன்னிலிருந்தும் உன்னை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்களிலிருந்தும் நரகத்தை நான் நிரப்புவேன் என்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான், சிந்தனைக்கு சரியாக படலாம், படாமல் விடலாம். ரப்பு சொல்லிவிட்டான் என்பது உறுதியாகிவிட்டால் அதை செய்ய வேண்டும். அங்கே ரசூலுல்லாஹ் தான் நீதியாளர்களுக்கெல்லாம் நீதியாளராக இருந்து அவர் வந்த சாமான்களை 4 பேருக்கிடையில் பிரித்தார். அதற்கு காரணமும் சொன்னார், இன்னி அத்தஅல்லஃபுஹும், இவ்வாறு இந்த குறிக்கப்பட்டாருக்கு கொடுத்து அவர்களை நான் உள்வாங்கி எடுக்கிறேன். சிலரை மார்க்கத்துக்குள் உள்வாங்குவதற்காக ரசூலுல்லாஹ் கொடுத்தார்கள். அதை சிலர் பொருந்திக் கொள்ளவில்லை. நியாயம் அல்லாஹ்வின் தூதரின் பக்கம்தான். ஆனால் நபிகளாரின் நியாயத்தை நியாயமாக ஏற்காதவர்கள் ஹவார்ஜிகளாக இனங்காணப்பட்டு வழிதவறலானார்கள். தொழுவது, நோன்பு பிடிப்பது எல்லாம் இஸ்லாத்தில் உள்ளதுதான். தொழுதும் நரகம் போகிறான், நோன்பு பிடித்தும் நரகம் போகிறான். ஏன்? ஒரு வழிகேடான கொள்கையை ஒட்டி கொண்டது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த முகவுரையை ஏன் சொன்னேன்? இன்று எங்களுடைய சமுதாயத்திலே குர்ஆன் சுன்னாவின் பெயரால் ஒரு சாரார் உருவானார்கள். ஏத்தாளையிலே அவர்கள் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று இனங்காட்டிக் கொண்டார்கள்.
அவர்கள் முஸ்லிம் உம்மத் டோட்டலாக காபிர்கள், அவர்களுக்கு பையத் செய்யாதவர்களை தவிர என்று ஒரு பிரச்சாரம் செய்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் அவர்களுக்கு நமக்கும் இடையில் நடந்த விவாதங்களின் பின் பொத்தியிலே இருந்த அந்த ஜமாத்தில் ஒரு பகுதி, பெரும் பகுதி அதிலிருந்து தௌபா செய்து விட்டார்கள். கொழும்பில் இருந்த ஜமாத்தின் ஒரு பகுதி வெளியேறிவிட்டார்கள். புத்தளத்தில் இருந்த ஜமாத்தின் ஒரு பகுதி, அறவாசி அளவு ஒவ்வொரு ஊரிலும் வெளியே நிறைய பேர் முக்கியமானவர்கள் வெளியேறிவிட்டார்கள். நேற்று கேள்விப்பட்டேன், அன்று என்னோடு விவாதிக்க வந்த 5 மௌலைமார்கள் 6 பேரில் 5 பேர் அப்போது வெளியேறினார்கள். ஒருவர் எங்கே இருந்தார், வஜீர் மௌலவி என்று, அவரும் இப்போது வெளியேறிவிட்டதாக நேற்று முன்னர் வெளியிறங்கின மௌலவி அவர்கள் சொன்னார்கள். இவர்கள் யார்? முஸ்லிம் உம்மத்தை காபிராக்கினவர்கள். அவரு அமீருக்கு பையத் செய்யாதவர்கள் காபிர்கள் என்று முழு உம்மத்தை காபிராக்கிறார்கள். அது ஒரு சமூகம். இன்று ஒரு சமுதாயம் குர்ஆனை சுன்னாவை பிரச்சாரம் செய்கின்றவர்கள் என்று தமிழுலகத்திலே பிரபலமான TNTJ என்ற சமூகம், அவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற பெயரில் இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். என்ன வாதம்? குர்ஆனுக்கு முரணாக சில ஹதீஸ்கள் தெரிகிறது. ஆனால் அந்த ஹதீஸ்கள் அறிவிப்பாளர் அடிப்படையில் பார்த்தால் அது சஹீஹானது. அதாவது ஒரு ஹதீஸை சஹீஹ் என்பதற்கு என்ன விதியோ அந்த விதிகளின் அடிப்படையில் அது சஹீஹானது. ஆனால் அது குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு முரண்படுகிறது. அப்படி என்றால் அந்த ஹதீஸை ஏற்க இயலாது. அது எப்படியோ ஹதீஸுக்குள் நுழைந்த ஒரு பொய்யான செய்தியா இருக்கும். அது ஆதாரமான ஹதீஸின் பெயரால் ஏதோ எப்படியோ நுழைந்து விட்டது, எப்படி என்று எங்களுக்கு தெரியாது என்று கூறி புகாரியில் உள்ள பல ஹதீஸ்களை அவர்கள் மறுத்து விட்டார்கள். இந்த கிதாப் புகாரி கிரந்தத்தில் உள்ள, முஸ்லிம் கிரந்தத்தில் உள்ள சஹீஹான முழு உம்மத்தும் ஏற்றுக்கொண்ட அந்த ஹதீஸ்களை மறுக்கிறார்கள். அவர்கள் வைக்கிற வாதம் பகுத்தறிவு சிந்தனைக்கு அது முரணானதாக இருக்கிறது. அவர்களுடைய பார்வையில் குர்ஆனுக்கு முரண்படுகிறது. உண்மையிலே முரண்பாடு அல்ல, அவர்கள் முரண்பாடாக்கி பார்க்கிறார்கள். அவர்களின் சிந்தனைக்கு முரண்பட்டதால் அது குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று கூறி ஹதீஸ் கலை விதிகளுக்கு அப்பால் ஹதீஸ்களை தூக்கி எறிகிறார்கள். இவர்கள் நாங்கள் தான் தூய்மையான இஸ்லாமிய பிரச்சாரர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதன் விளைவாக அவர்கள் எங்கே சென்றிருக்கிறார்கள் என்றால், தற்போது அவர்களின் நிலை புகாரியிலே வருகிறது ஹதீஸ், நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டது என்ற ஹதீஸ். ஆனால் நபிகளாருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. இந்த ஹதீஸ் கலை இமாம்களால் ஆதாரமான்று இனங்காணப்பட்ட ஹதீஸ், முழு உம்மத்தும் ஏற்றுக்கொண்ட ஒரு ஆதாரமான ஹதீஸ். அவர் அந்த ஜமாத்தின் அமைப்பினர்கள், ஜமாத்தின் வழிகாட்டி பிஜே, அதன் அமைப்பினர்கள், அதில் மிக ஈடுபாடாக உள்ளவர்கள் இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று முதலாவது ஹதீஸை மறுக்கிறார்கள். இரண்டாவது என்ன சொல்ல வருகிறார்கள்? யாராவது ஒருவர் நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டது என்பதை நம்பினால் அவன் முஷ்ரிக், அவனுக்கு பின்னால் தொழ முடியாது என்று கூறுகிறார்கள். நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று குர்ஆன் ஹதீஸிலே வந்திருக்கிறது. புகாரி கிரந்தத்திலே அந்த ஹதீஸ் சஹீஹ் என்று வருகிறது. அதை இமாம் புகாரி நம்பினார்களே, இமாம் முஸ்லிம் நம்பினார்களே, அதை அறிவிக்கக்கூடிய சஹாபாக்கள் நம்பினார்களே,
தாபீன்கள், தபோ தாபீன்கள், இது கால வரை வாழ்ந்த அனைத்து இமாம்களும் அதை ஆதாரமாக கண்டதின் அடிப்படையில் இவ்வாறு ஒரு நிகழ்வு நபிகளாருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று நம்பினார்களே. அப்ப இவர்கள் எல்லோரும் அந்த ஹதீஸின் அடிப்படையில் நம்பியதால் இவர்களும் முஷ்ரிக்குகளா என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு அவர்களுக்கு அது லைவ் என்று தெரியாது. அது லைவ் என்பதை அவர்களுக்கு நாங்கள் உணர்த்தி அதை ஏற்காவிட்டால் அவர்களும் முஷ்ரிக்குகள் தான் என்று தெளிவாக சொல்லுகிறார்கள். இதில் என்ன, இருக்கக்கூடிய எல்லோரும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும், அரபு நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கட்டும், எங்கேயாவது ஒரு சிலரை தவிர மற்ற அனைத்து இமாம்களும் நம்புவதால் அவர்கள் யாருக்கு பின்னாலும் தொலை இயலாது. ஏனாம் முஷ்ரிக் என்ன சொல்வார்கள், நமக்கு பின்னால் தொலை இயலாது. ஏனென்றால் நான் முஷ்ரிக். ஏன் முஷ்ரிக்? நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ் அதை நம்புகிறேன். ஏன் நம்பினோம்? அது ஆதாரமாக புகாரியில் வருகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறு முஸ்லிம் உம்மத்தை ஒரு ரொம்ப பெரும் தவறான பிழையான வாதத்தின் அடிப்படையில் அவர்கள் காவிராக்குகின்ற நிலைக்கு போய்விட்டார்கள். ஒரு முஸ்லிமை பார்த்து எவன் காபிர் என்பானோ அது அவன் காபிர் இல்லை என்றால் அது அவனின் பக்கம் மீளும் என்ற ஹதீஸ் அவர்களை பக்கம் ஒரு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் இந்த வாதத்தின் பின்னணியில் குர்ஆனுடைய வசனங்களுக்கும் முரண்பாடாக, அவர்களின் சிந்தனைக்கு முரண்பாடாக தெரிகின்ற ஒரு சஹீஹான ஹதீஸுக்கும் இடையில் ஒப்பிட்டு பார்த்து ஹதீஸ்களை தூக்கி எறிகிறார்கள். இது ஒரு புதுமையாயிருக்கிறதே. இந்த வழிகேடு இது எங்கே போய் முடிய போகிறது? ஒவ்வொருவரும் இப்படி பார்த்தால் முதல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் பார்ப்பான், பின்னர் குர்ஆன் வசனங்களுக்கு இடையில் முரண்பாடு தெரிகிறது என்று குர்ஆனையே தூக்கி எறிய வேண்டிய நிலைக்கு மனிதன் போய்விடுவான் என்கிற ஒரு ஆபத்தான நிலைக்கு வழிகாட்டுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஹ்லுல் குர்ஆன் என்ற ஒரு சாரார் உருவானார்கள். அதனால் அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் மட்டுமே போதும் என்றவர்கள். அவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். இலங்கையில் உருவானார்கள், அழிந்து விட்டார்கள். குர்ஆன் மட்டுமே போதும் என்றவர்கள். ஏன் உருவானார்கள்? அவர்களுடைய சொந்த சிந்தனையில் இவ்வாறு பார்க்கிற போது என்னென்ன ஹதீஸ்களிலே குழப்பம் வருவதாக இருக்கிறது. ஒருவர் சஹீ என்கிறார், ஒருவர் லைவ் என்கிறார். இதற்கிடையில் குர்ஆனோடு மோதனா போல் இருக்கிறது. ஆனால் குர்ஆனை விடுவோம், ஹதீஸை விடுவோம் என்று விட்டார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் வேறு நாடுகளில் இருக்கிறார்கள். அந்த சிந்தனை கொண்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாகவும் ஒரு செய்தியை சொன்னார்கள். லா அல்ஃபயன்ன அஹதக்கும் முத்தகியன் அலா அரிகதிஹி யஅதீல் அம்ரு மின் அம்ரி மிம்மா அமர்து பிஹி வ நஹைது அன்ஹு ஃபயகூல் லா நத்ரி வமா வஜத்னா ஃபீ கிதாபில்லாஹ் இத்தபனாஹு. ஒருவர் தன்னுடைய இருப்பிடத்தின் மீது இருந்து கொண்டிருப்பார். நான் ஏவிய ஒரு விடயம் அல்ல நான் தடுத்த ஒரு விடயம் அவரிடத்தில் வரும். அப்போது அவர் சொல்வார், எங்களுக்கு தெரியாது. அதாவது நீங்க ஏதோ செல்றேலை செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று அது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வின் வேதத்தில் நாங்கள் எதை கண்டோமோ அதை பின்பற்றுவோம் என்று உங்களில் ஒருவரையும் நான் கண்டுவிடக் கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்னெச்சரிக்கை செய்கிறார்கள். குர்ஆன் மட்டுமே போதும் என்றவர்கள் உருவானது இதனால் தான். ஹதீஸை பார்ப்பது,
குர்ஆனுக்கு முரண்பாடு போன்று தெரிவது. அப்ப அதை விடு, அதை விடு, அதை விடு. இவ்வாறு சுய சிந்தனைகள், ஒவ்வொருவருடைய சிந்தனையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இன்று ஐநா சபை கூடிய ஒரு முடிவெடுக்கும். பெரும் பெரும் மாமேதைகள் அங்கே இருந்து யோசனை செய்வார்கள். அவர்களின் சிந்தனைக்கு சரியாக படுகின்ற ஒரு காரியத்தை மனித சமுதாயத்தின் விமோசனத்துக்கு வழி என்று ஒரு முடிவெடுப்பார்கள். அவர்களின் சிந்தனைக்கு சரியாகப்படுவது நாளைக்கு அது பிழையாக முடிகிறது. ஒவ்வொரு சமுதாயத்திலேயும் ஒவ்வொரு அரசாங்கத்திலேயும் மிக பெரும் சிந்தனைவாதிகளை வைத்திருக்கிறார்கள். ஆலோசனை கேட்டு வருகின்ற பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவதற்காக. ஆனால் அவர்கள் கொடுக்கின்ற தீர்வுகள் அடுத்த நாள் சரியாகாது. அதனால் இன்னும் ஒரு பிரச்சனை உருவாகி விடுவதை காண்கிறோம். மனித சிந்தனை அவ்வளவுதான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த குறைவான சிந்தனையை பாவித்து இபிலிஸ் நாசமானான், துல்குவைஸ்ரா நாசமானான். அவரை அல்லாஹ் மன்னித்தால் அவரின் பின்னணியில் வந்த ஹவாரிஜிகள், துல்குவைஸ்ரா என்றவரின் இறுதி நிலை ஹதீஸில் வரவில்லை. ஆனால் பின்னால் வந்த ஹவாரிஜிகள் அழிந்து நாசமானார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களின் சிந்தனைகள் அல்லாஹ் சொல்கின்ற சட்டத்தில் அது செறிபிழை காண்கின்ற ஒரு எல்லைக்கு போய்விடக் கூடாது. அல்லாஹ்வின் சட்டம், அதற்கு ரசூலுல்லாஹ் கொடுக்கின்ற விளக்கம் அது எப்போதும் சரியானது. சிந்தனைக்கு படவில்லை என்று தூக்கி எறிந்தால் அது மிக பெரும் வழிகேடு ஆகும். இங்கே அவர்களுக்கு மறுப்புகள் வருகின்ற போது இந்த டிஎன்டிஜே என்பவர்கள் என்ன கூறுகிறார்கள்? குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஒரு ஹதீஸை தூக்கி எறிய வேண்டும் என்ற இந்த வாதத்தை நாங்கள் இன்று புதிதாக சொல்லவில்லை. மாறாக எங்களுக்கு முந்தி நிறைய இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று அவர்கள் முன்வந்த இமாம்களை எடுகோலாக காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் திருக்குர்ஆனுக்கு முரண்பாடும் ஹதீஸ் என்ற அந்த கருத்திலே அதற்கொப்பான ஒரு பெயர், அந்த பெயரிலே ஒரு புத்தகத்தையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதை எடுத்து பார்த்தால் இன்ன 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 இமாம்கள் எல்லோரும் குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்பட்டதால் அந்த ஹதீஸ்களை ஒதுக்கிவிட்டார்கள், அவர்கள் எடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று ஒரு 10 இமாம்களின் பெயர்களை அப்படியே லிஸ்ட் பண்ணுகிறார்கள். எங்களுடைய சமுதாயம் தமிழ் பேசும் உம்மத்து பக்கத்தில் இருக்கிற தர்ஜுமத்துல் குர்ஆன் எடுத்து வாசித்து பாரப்பா என்றால் கூட பார்ப்பதில்லை. ஏதோ ஒரு மௌலவி நம்பிக்கைக்குரியவர் என்று தெரிந்தால் அவர் சொல்வதை கண்மூடி ஏற்பார்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தில் மிக பெரும் இமாம்களின் பேரால் இட்டுக்கட்டுதல் அல்லது அதாவது இருட்டடிப்பு செய்கின்ற நிகழ்வு நடந்திருக்கிறது. நான் அவர்கள் கூறிய ஒவ்வொரு இமாம்களின் கூற்றுகளையும் இவ்வாறுதான் இந்த இமாம்கள் சொல்லுகிறார்களா என்று பார்த்தேன். ஆம், ஒரே ஒருவர் மட்டும் சொல்கிறார். அதில் என்ன ஆச்சரியம் என்றால், ஹதீஸ் கலை மேதாவிகள் இவ்வாறுதான் எங்களுக்கு முந்தியும் சொல்லியுள்ளார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் ஹதீஸ் கலை மேதாவிகள் என்று சொல்லி அவர்களுக்கு சைட் சப்போர்ட்டாக யாரை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், முதலாவதாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள் முஹம்மது பின் அப்துல்லா பின் மசர்ரா என்கக்கூடிய ஒரு அறிஞர். இவரை அவர்கள் பெரிய ஹதீஸ் கலை மேதாவி என்று எழுதுகிறார்கள். யாரு? குர்ஆனை சுன்னாவில் நிலைநாட்ட வேண்டும் என்று வந்த டிஎன்டிஜேயினர். இலங்கையிலே இந்த டிஎன்டிஜே என்பவர்கள் எஸ்எல்டிஜே என்ற பெயரிலே உலாவுகிறார்கள். இந்த நிகழ்ச்சி வெப்சைட்டினூடாக முழு உலகத்திலும்
ஒரு குறிக்கப்பட்ட எண்ணிக்கையில் பார்த்து கொண்டிருப்பார்கள். அன்பிற்குரிய டிஎன்டிஜே சகோதரர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும், இந்த நிகழ்ச்சியை கேட்க வேண்டும், உண்மை வழங்க வேண்டும். இந்த அப்துல்லா இப்னு மஸர்ரா என்பவர் யார் தெரியுமா? பெரிய முஹத்திஸ் என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவரை முஹத்திஸ் என்று யாரும் சொல்லவில்லை. மாறாக எப்படி சொல்கிறார்கள்? ஷியாக்களிலே இஸ்மாயிலியா என்ற ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். ஷியாக்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். அவர்களை இஸ்மாயிலியா என்ற ஒரு பிரிவு, அதிலே கொஞ்சம் கடும் ஓவரான கூட்டம். அந்த இஸ்மாயிலியா பிரிவின் மிக பெரும் ஒரு பிரச்சாரகர். அவர் குர்ஆன் சுன்னவாதி அல்ல. சஹாபாக்களை ஏசக்கூடிய ஷியா. அவர் சொன்ன கூட்டை அவருடைய புத்தகத்திலே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இதை சுட்டிக்காட்டி நாம் சீடி பேசி வெளியிட்டோம். இதுவரை அவர்கள் இதற்கு பதில் சொல்லவில்லை. அவர் சொன்னார், என்ன சொல்கிறார்? ஹதீஸ் என்பது 3 வகை. ஒன்று குர்ஆனுக்கு நேர்பட்டது, அதை எடுப்பது கடமை. இன்னொன்று குர்ஆனை விட மேலதிகமானது, அதை குர்ஆனோடு சேர்க்கப்படும், அதையும் எடுப்பது கடமை. இன்னொன்று குர்ஆனுக்கு முரண்பாடானது, அது தூக்கி வீசப்பட வேண்டியது. யார் சொன்னார்? ஒரிஜினல் ஒரு ஷியா பிரச்சாரகர். இதனை அவர்கள் ஒரு ஆதாரமாக காட்டுகிறார்கள். பெரும் முஹத்திஸீன்கள் சொல்லியுள்ளார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எவ்வளவு பெரிய முசீபத்து! பார்க்கக்கூடிய மக்களுக்கு இவர் இமாமா இல்லையா தெரியாது. அதில் என்ன விளைவென்றால், இந்த கூட்டை இமாம் இப்னு ஹஸ்ம் என்பவர், இமாம் இப்னு ஹஸ்ம், அவர் ஹதீஸ் குர்ஆனையே பின்பற்ற வேண்டும் என்ற இமாம், அவருக்கு சட்டக்கலை சம்பந்தமான ஒரு கிதாப் இருக்கிறது, அல் இஹ்காம் ஃபி உஸூலில் அஹ்காம். அந்த கிதாபிலே இந்த முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு மஸர்ராவினுடைய கூட்டை கொண்டு வந்து இது பிழையான கருத்து என்று அவருக்கு மறுப்பு தெரிவிப்பதற்காக அதை கொண்டு வந்தார்கள். இப்னு ஹஸ்ம் ரஹ்மஹுல்லாஹ் இப்படி இப்னு மஸர்ரா சொன்ன கூற்று தப்பான கருத்து என்று விளங்கப்படுத்தி அவருக்கு மறுப்பு தெரிவிப்பதற்காகத்தான் அதை கொண்டு வருகிறார்கள். அதிலே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்னு ஹஸ்ம் ரஹ்மஹுல்லாஹ் தனது கிதாபிலே இப்னு மஸர்ரா இவ்வாறு சொல்லுகிறார் என்று ஏதோ இப்னு ஹஸ்மும் அதற்கு நேர்பட்ட மாதிரி, அவர கருத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரி இருக்கிற மாதிரி சொல்லிவிட்டு போகிறார்கள். தங்களுக்கு வாசி என்றால் எவராவது வழிகட்ட சமூகத்தாரினுடைய கருத்தை குர்ஆன் சுன்னாவில் நிலைநாட்டுகின்றதன் பெயரால் ஒரு முன் சான்றாக வைக்கிறீர்களே, இது என்ன நியாயம்? இவர்தான் அதை தெளிவாக சொன்னவர். இந்த கொள்கையை இன்னொருவரை சொல்லி காட்டுகிறார்கள். அவர் யாரு? இமாம் ஜுர்ஜானி என்றொருவரை சொல்லுகிறார்கள். இந்த இதேவேளை ஒன்று சொல்கிறேன். இந்த இப்னு மஸர்ராவை பற்றி அல் அலாம் என்ற கிதாபிலே அவரை பற்றி கூறப்படுகிறது. அவர் ஒரு சூவித்துவவாதி, முத்தஸவ்விஃப், முத்தஃபல்சிஃப், ஒரு பிலோசபி, குதர்க்கவாய், தர்க்கம் பேசுபவர், பகுத்தறிவாதி. குர்துபா, ஸ்பெயினில் உள்ள ஒரு நகரம் தான் குர்துபா. அந்த குர்துபா என்ற நகரத்திலே இஸ்மாயிலியா என்ற இனத்தின் ஒரு மிக பெரும் அழைப்பாளர் என்று இவர் ஹிஜ்ரி 269 319 கடையில் வாழ்ந்தவர். இவர் குர்ஆனின் அதிகமான இடங்களிலே வசனங்களுக்கு வழிந்துரை கொடுப்பார். அக்காலத்தில் இந்த அதிகமானவர்கள் அவருக்கு மறுப்பு கொடுத்தார்கள். அவரை பற்றி இவ்வாறு அவருடைய ஹிஸ்டரியில் வருகிறது.
இவ்வாறான ஒரு வழிகேடான கொள்கையில் இருந்தவரை இவர் இவ்வாறு குர்ஆனுக்கு முரண்பட்டால் அதை தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று அதை ஒரு ஆதாரமாக உங்களுடைய கொள்கைக்கு ஒரு சைட் சப்போர்ட்டாக கொண்டு வருகிறார்களே, இது என்ன நியாயம்? அடுத்ததாக ஜுர்ஜானி என்பவர், அவரையும் ஒரு பெரிய ஹதீஸ் கலை அறிஞர் என்ற லிஸ்டிலே தான் அவர்கள் எழுதுகிறார்கள். இமாம் ஜுர்ஜானி அவர்களும் இவ்வாறே சொல்கிறார்கள். இவர் யார் ஜுர்ஜானி என்றால் அவர் ஹதீஸ் கலை அறிஞர் அல்ல. அன்பிற்குரிய சகோதரர்களே, நமக்கு தெரியும், ஒருவர் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி படிக்கிறார், இன்னொருத்தர் காமர்ஸ், இன்னொருத்தர் சயின்ஸ், இன்னொருத்தர் மேத்ஸ். இதிலே ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி படிக்கிற ஒருவர் தமிழ் பாடம் என்றால் தமிழ் இலக்கணம் சம்பந்தமாக அவர் அதிலே ஸ்பெஷல் செய்தால் அதில் அறிவாளியாக இருப்பார். அவருக்கு சயின்ஸை பற்றிய நாலேஜ் தெரியாமல் இருக்கும், மெத்ஸை பற்றிய நாலேஜ் அந்த பெரிய அளவில் ஆரம்பத்தில் படித்ததை தவிர பிறகு தெரியாமல் இருக்கும். இப்போது அவர் தமிழ் படித்ததால் தமிழோடு சேர்ந்த எல்லா கலையிலேயும் விற்பனராக இருப்பாரா? இல்லை. அல்லது இப்போது இங்கிலீஷை வைத்துக் கொள்வோம். நமது நாட்டிலே இங்கிலீஷ் பாஷையில் நிபுணர்களாக எத்தனை பேர் இருப்பார்கள்? அவர் இங்கிலீஷில் நிபுணராக இருப்பார் என்று சொல்லிவிட்டு அதே பாஷையில் தான் மெடிசின் புத்தகங்கள் வந்திருக்கிறது, அல்லது ஃபேக்கல்டிக்குரிய புத்தகங்களும் வந்திருக்கிறது என்று சரி, அவர் இங்கிலீஷ் மாஸ்டர், அதனால் அவர்கிட்ட போய் மருந்து கேட்போமா? இங்கிலீஷில் அந்த புத்தகம் இருக்கிறது என்று கேட்போமா? இல்லை. அவர் இங்கிலீஷ் லாங்குவேஜிலே அவர் பாண்டித்யமா இருக்கலாம், மெடிசின் அவருக்கு தெரியாது, இன்ஜினியரிங் தெரியாது, அந்த விடயங்களை அவனும் கேட்க மாட்டோம். இது மாதிரி தான் அரபு பாஷையிலே தான் எல்லா கலையும் இருக்கிறது. இதிலே அரபு பாஷையில் லுகா பாஷையில் அகராதியில் எக்ஸ்பர்ட்டான ஒருவர் ஜுர்ஜானி என்பவர். அவருக்கு ஹதீஸ் கலைக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. ஹதீஸ் கலை நிபுணர்கள் என்பவர்கள் வேறு. அந்த ஜுர்ஜானி வரைவிலக்கணங்கள் என்று ஒரு புத்தகம் எழுதினார். அதிலே ஹதீஸுக்கு வரைவிலக்கணம் என்று ஹதீஸ் கலை இமாம்கள் சொன்ன விதிகளுக்கும் அப்பால் அவர் சில விஜயத்தை எழுதினார். அந்த ஜுர்ஜானியை இவருடைய கருத்துக்கு நேர்பாடா இருக்கிறார் என்பதற்காக கொண்டு வந்து பாருங்கள், ஜுர்ஜானி சொல்லியுள்ளார், ஹதீஸுக்கு முரண்பட்டால், குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸை தூக்கி எறிய வேண்டும் என்று ஒரு கருத்தை சொல்கிறார். இது என்ன வினோதம் என்று தெரியுமா? ஜுர்ஜானி ரெண்டு விடயத்தை சொல்கிறார். அதில் ஒன்று, குர்ஆனுக்கு முரண்பட்டாலும் அது சேர்க்கக்கூடாதாம். இஜ்மா என்பதற்கு, இஜ்மா என்றால் நமக்கு தெரியும், யோகவித்த முடிவு என்று சுருக்கமாக சொல்வோம். இஜ்மாவிற்கு முரண்பட்டாலும் ஹதீஸை ஏற்கக்கூடாதாம். ஒரு இஜ்மா, நபி சொல்லாத ஒரு விடயத்தில் சஹாபாக்கள் மற்றும் அக்காலத்தில் இருந்த உலமாக்கள் ஒரு கருத்துக்கு வருகிறார்கள். அந்த கருத்துக்கு மாற்றமாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு ஹதீஸ் வருகிறது, அறிஞர்களுடைய ஏகோபித்த முடிவுக்கு மாற்றம். அப்படி என்றால் அந்த ஹதீஸை ஏற்கக்கூடாது என்று சொன்னார். யாரு? ஜுர்ஜானி. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜுர்ஜானியினுடைய கூற்றை ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்தால் என்ன செய்யணும்? ஜுர்ஜானியில வரைவிலக்கணம் சரி என்றால் அவர் சொன்ன எல்லா கருத்தையும் தான் எடுக்கணும். எல்லா கருத்தையும் என்றால் எதையும் எடுக்கணும். இஜ்மாவுக்கு மாற்றமாக இருந்தாலும் ஹதீஸை அதை தட்டிவிட வேண்டும் என்றும் ஜுர்ஜானி சொன்னார். அதையும் எடுக்கணும் தானே. ஆனால் அவர்கள் அதை மறைத்து விட்டார்கள். ஏன் தெரியுமா? இஜ்மா என்கிற கருத்தை முற்றிலும் டிஎன்டிஜேயினர் மறுப்பவர்கள். இஜ்மாவை ஏற்றுக்கொள்ளணும் என்ற கருத்தை முற்றிலும் மறுப்பவர்கள் டிஎன்டிஜேயினர். அந்த டிஎன்டிஜேயினர் அவர்களுக்கு சார்பாகவும் அவர்களுக்கு பாதகமாகவும் ஒரு வரைவிலக்கணத்தை ஒரு அறிஞர் சொன்ன போது சாதகமான துண்டை பெரிய அறிஞர் சொல்லுகிறார் என்ற மாதிரி காட்டிவிட்டு பாதகமான துண்டை சொல்லாத மாதிரி மறைத்து விட்டார்கள். ஒரு வரைவிலக்கணம் தான்.
அவர் சொல்ல ஒரு வரைவிலக்கணத்தில் ஒரு பகுதியை எடுத்து ஒரு பகுதியை விடுவது. உண்மையிலே நீங்கள் ஜுர்ஜானி இமாமை ஏற்றுக்கொண்டால் அவர் பெரிய அறிவாளி என்று நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் ஜுர்ஜானி சொன்ன முழு கூற்றையும் சொல்ல வேண்டும், முழு கூற்றையும் எடுக்க வேண்டும். இஜ்மாவுக்கு மாற்றமாக ஒரு ஹதீஸ் வந்தாலும் அதையும் நிராகரிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் மறைத்து விட்டார்கள், அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது தவிர ஹதீஸ் கலை மேதாவிகள் என்று அவர்கள் சிலரை லிஸ்ட் பண்ணுகிறார்கள். இமாம் குர்துபி அவருக்கு ஹதீஸ் கலை தெரியும், இமாம் சுயூத்தி ஹதீஸ் கலை தெரியும், இமாம் இப்னு தைமியா ஹதீஸ் கலை தெரியும், இமாம் தஹபி ஹதீஸ் கலை தெரியும். இப்படி ஹதீஸ் கலை தெரிந்த இமாம்கள் இவர்கள் எல்லாரும் இவ்வாறு ஹதீஸுக்கு ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பாடாக வந்தால் மறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே எடுத்து பார்த்தால் எந்த இமாமும் அப்படி சொல்லவில்லை. ஒரு இமாம் அவர் ஒரு விடயத்தை சொல்ல வருகிறார், அதில் அவர் சொல்ல வருகின்ற கருத்து ஒன்று, அக்கருத்தில் மேலுள்ளதையும் கீழுள்ளதையும் அழித்துவிட்டு நடுத்துண்டை மட்டும் எடுத்தால் அந்த இமாமும் குர்ஆனுக்கு முரண்பாடாக வந்தால் தூக்கி எறிய வேண்டும் என்று சொன்னதை போன்று தெரியும். ஆனால் அவருடைய முழு கருத்தையும் எடுத்து பார்த்தால், அதாவது அந்த கூற்றுக்கு மேலுள்ளதையும் அந்த கூற்றுக்கு கீழுள்ளதையும் சேர்த்து பார்த்தால் தெளிவாக விளங்கும். இதற்கு அந்த இமாம்களும் இவர்கள் அந்த இமாம்களின் பேரில் போட்ட அந்த கூற்றும் இரண்டுக்கும் முரணானது. அந்த இமாம்கள் இவர்களின் கூற்றுகளை விட்டும் நிரபராதிகள். எந்த இமாமும் உலக வரலாற்றிலே வந்த எந்த ஹதீஸ் கலை இமாமும் குர்ஆனுக்கு மாற்றமாக ஒரு ஹதீஸ் வந்தால் அதன் அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் அதை ஏற்கக்கூடாது என்று சொல்லவில்லை. இந்த TNTJ என்ற பிரிவினரை தவிர சொன்னதெல்லாம் ஷியாக்கள் தான், சொன்னதெல்லாம் முத்தஸிலாக்கள் தான், பகுத்தறிவாதிகள். அவர்களுடைய விதி என்ன? முத்தஸிலாக்களுடைய விதி மா ஸஹஹல் அக்லு ஃபஹுவ ஸஹீஹ் வமா கப்பஹல் அக்லு ஃபஹுவ கபீஹ். எதை புத்தி சரியாக காணுகிறதோ அது சரியானது, எதை புத்தி பிழையாக காண்கிறதோ அது பிழையானது. இதான் முத்தஸிலாக்களுடைய கொள்கையில் ஒன்று. அவரிடம் 5 சித்தாந்தம் இருக்கிறது. அந்த 5 சித்தாந்தத்திலே ஒரு சித்தாந்தத்திற்குள் இந்த தியரி பாய்விடுகிறது. எனவே சகோதரர்களே, இவர்கள் இமாம்கள் எல்லோரும் இவ்வாறு ஹதீஸ்களை நிராகரித்தால் என்று எந்த இமாம்களை சொன்னார்களோ அவர்கள் உண்மையில் என்ன சொன்னார்கள், அவருடைய கூற்று என்ன, அவர்களின் பெயரால் இவர்கள் எப்படி தெரிவு செஞ்சிருக்கிறார் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பார்ப்போம். மொத்தத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளாரின் பெயரால் வந்திருக்கக்கூடிய ஆதாரமான ஹதீஸ்கள், அறிவிப்பாளர் ரீதியாக இனங்காணப்பட்ட ஹதீஸ்கள் எதுவும் குர்ஆனுக்கு முரண்பட்டது என்ற ஒரே ஒரு காரணத்தை வைத்து எந்த இமாமும் அதனால் இது தூக்கி எறியப்பட வேண்டியது என்று சொல்லவில்லை. அவ்வாறு எந்த ஹதீஸ்களை முரண்பட்டது என்று அவர்கள் கூறுவார்களோ அவ்வாறான ஹதீஸ்களில் முரண்பாடு உள்ளதா முரண்பாடு இல்லையா என்பதையும் சேர்த்து இன்ஷா அல்லாஹ் பின்னர் எங்களுடைய தொடர் நிகழ்ச்சியிலே விளக்கி இந்த சமுதாயத்திலே குர்ஆன் சுன்னாவின் பெயரால் நேர்வழி தேடிச் செல்லக்கூடியவர்கள் வழிகாட்டிலே மாட்டிவிடக் கூடாது என்பதற்காக இதை நாம் எத்தி வைப்பதை கடமையாக கருதி இந்த தலைப்பின் கீழ் பேசுகின்றோம். அனைவரும் கேட்டு அதில் தெளிவடைய வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.